ஒருவர் 3 அல்லது 4 கிரெடிட் கார்டுகளை வைத்துக் கொள்ளலாமா? அதன் சாதக பாதகங்கள் என்ன என்பன குறித்து நாணயம் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். ஒரு கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறதுக்கு பதிலா 3ல இருந்து 4 கிரெடிட் கார்டை வாங்கி வச்சுக்கிட்டா ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. இப்போ கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிரெடிட் லிமிட்டை முழுவதுமா எப்போதுமே பயன்படுத்த வேண்டாம். உதாரணத்துக்கு உங்களுடைய கிரெடிட் கார்டு லிமிட் 1 லட்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிகபட்சம் 60,000 ரூபாய் வரைக்கும் பயன்படுத்துறது தான் பெஸ்ட். தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் 95,000 98,000 ரூபாய் வரைக்கும் நீங்க உங்க கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் பாதிக்கப்படும். காரணம் வங்கிகளுக்கு நீங்க அதிகமா கடன் வாங்குறவர் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அது ஏற்படுத்தும். சோ கிரெடிட் கார்டு லிமிட்டை எப்பயுமே முழுமையா பயன்படுத்தாம இருக்கிறதா சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு முக்கியமான பாயிண்ட். உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் இப்ப 40,000 ரூபாய்க்கு கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுடைய லிமிட் 50,000 தான் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் 40,000 ரூபாய் செலவு பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா இன்னொரு கிரெடிட் கார்டு வாங்கலாம். சோ ஃபர்ஸ்ட் கார்டுல ஒரு 20,000 ரெண்டாவது கார்டுல ஒரு 20,000 செலவு செய்யலாம். காரணம் இப்ப 2 கிரெடிட் கார்டு இருக்கும்போது 2 கிரெடிட் கார்டுக்கும் சேர்த்து உங்களுடைய மொத்த லிமிட் 1 லட்சமா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 1 லட்சம் இருக்கும்போது நீங்க 40,000 ரூபாய் செலவு பண்றதுக்கும் ஒரு கிரெடிட் கார்டுல 50,000 ரூபாய் மட்டும் லிமிட் இருக்கும்போது அதுல 40,000 ரூபாய் செலவு செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதனால அந்த மாதிரியான நேரங்கள்ல 2 அல்லது 3 கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா பில்ல ஒவ்வொரு மாசமும் சரியா செலுத்திடுவேன் அப்படின்னு உறுதியா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயத்துல இறங்கணும். பில்ல இஎம்ஐயா மாத்திடுவேன், மினிமம் டியூ மட்டும் தான் கட்டுவேன் அப்படின்னு நீங்க ஒரு ஐடியால இருக்கீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு பயன்படுத்தாம இருக்கிறதே பெஸ்ட்.